ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் ஸ்திரீகளின் பங்கு என்கிற தலைப்பின் கீழ் இந்த புதிய ஆண்டிலே, புதிய மாதத்திலே, புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லாஸ்ட் 2 வீடியோவும் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சில தெய்வ வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளுமே மிகவும் முக்கியமானது என்கிறதான ஒரு தேவ ஆலோசனை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு ஆண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதம் அல்ல, ஒவ்வொரு நாளுமே மிகவும் முக்கியமானது. அதனால்தான் 2 பேதுரு 3:8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்த்தோம் என்றால், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, அதாவது ஒரு நாளின் வெற்றி 1000 வருஷம் முழுவதற்கும் உள்ள வெற்றி. நாமும் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளையும் புதிய வருஷமாகவே கருத வேண்டும். அந்த நாளை வெற்றி நாளாக்கிவிட்டால் அது வருடம் முழுவதும் வெற்றியின் வருடமாக்கப்படும். அதனால் தான் மோசே ஜெபிக்கிறார். சங்கீதம் 90:12 வசனம்: நாங்கள் நாண இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை என்னும் அறிவு என்றால் 1, 2, 3 என்று எண்ணுவதல்ல, நாட்களை குறித்ததான தெளிவான பார்வை, தெளிவான திட்டம் என்கிறதான அறிவு. புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நாம் இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளையும் மிக முக்கியமாக கருதி அதை நேர்த்தியாய் திட்டம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் 2 மிகப்பெரிய திட்டங்களை செய்ய வேண்டும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உங்கள் ஜெபத்தின் மூலமோ, வேத வசனங்களை தியானிப்பதன் மூலமோ, அல்லது அதை உங்கள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலமோ, சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமோ, அல்லது நற்காரியங்களை செய்வதன் மூலமோ ஏதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து நீங்கள் திட்டம் பண்ண வேண்டும். 2வது, உங்கள் குடும்பத்திற்கென்று நீங்கள் திட்டம் பண்ண வேண்டும். உங்கள் கணவன் பிள்ளைகளை பராமரிப்பதற்கான காரியங்கள், உதாரணமாக உங்கள் காலை, மதியம், இரவு உணவு என்பதை குறித்ததான திட்டத்தை நீங்கள் முன்னமே செய்ய வேண்டும். இந்த 2 திட்டங்களையும் சரியாய் செய்து முடிந்தால் அந்த நாளை வெற்றியாய் முடிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு நாளையும் வெற்றியாய் முடிக்கும் போது அது 1000 வருஷத்துக்குள்ள வெற்றியாய் அமையும். இதே சமயத்தில் பிசாசின் தந்திரங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது என்னவெனில், அவனும் நீண்ட கால திட்டம் போட்டு உங்களை வஞ்சிக்க மாட்டான். உங்கள் ஒவ்வொரு நாளின் வெற்றியை தடுத்து விட்டாலே அது அவனுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். உங்கள் தீர்மானத்தில் உறுதியாய் இல்லாதபடி உங்களை திசை திருப்ப அநேக காரியங்களை உங்கள் மனதில் போடுவான். நீங்கள் அவைகளை அறிந்து அதை விட்டு விலகி நாண இறுதியம் உள்ளவர்களாய் நாட்களை ஜெயமாய் ஆளுகை செய்யுங்கள். ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே களிகொண்டு மகிழ கடவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பணியில் உங்கள் அன்பு சகோதரி.